करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजां नवनीतनटोत्तंसां गुरुपङ्क्तिश्रियन्नुमः. திவ்யதேச வைபவம் திருக்கரம்பனூர். கடந்த 2 வாரங்களாக ஆசுகவி சார்வபௌம ஸ்ரீநிதி சுவாமி இயற்றிய ஸ்ரீ திவ்யதேச வைபவஸ்துதி என்கிற நூலின் அடிப்படையில் திருவரங்கம் மற்றும் திருவுரையூர் என்ற திவ்யதேசங்களின் சிறப்பை பார்த்தோம். இந்த வாரம் சுவாமியினுடைய ஸ்துதியில் இடம்பெற்ற 3வது திவ்யதேசமான திருக்கரம்பனூர், அதாவது உத்தமர் கோயில் என்கிற க்ஷேத்திரத்தின் மகிமையை பார்க்கலாம். சுவாமி இந்த க்ஷேத்திரத்துக்கு போன பொழுது அங்கே இருக்கும் எம்பெருமானை பார்த்து ஒரு ஸ்லோகம் சொல்லி மங்களாசாசனம் செய்கிறார். அழகான ஸ்லோகம், ஒரே ஸ்லோகம். ஸ்ரீமான் ஸ்ரீ புருஷோத்தமோ விஜயதே க்ஷேத்ரே கதம்பாபிதே பூர்வாஸ்யோ புஜகேந்திரநாத சயனः ஸ்ரீபூரணா வல்லபः ரம்பாவிருக்ஷகதம்பதீர்த்தமஹிதः சூத்யோகவைமானிகா திருஷ்டஸ்ரீகலிஹத்கதம்பவசுபிः சாத்யைஷ்ச யோகீஸ்வரைः. இந்த க்ஷேத்திரத்தில் இருக்கிற எம்பெருமானுக்கு புருஷோத்தமன்னு பெயர். அதனாலேயே இந்த க்ஷேத்திரத்துக்கு உத்தமர் கோயில் என்கிற பெயர் வருகிறது. அதை தான் சுவாமி சொல்கிறார், ஸ்ரீமான் ஸ்ரீ புருஷோத்தமோ விஜயதே என்று. எம்பெருமான் நாராயணன் ஒருவனுக்கு தான் புருஷோத்தமன் என்கிற திருநாமம் உண்டு. புருஷன் என்றாலே அவன் ஒருவன்தான். புருஷ சூக்தம் என்று வேதத்திலே சொல்லக்கூடிய பகுதியானது எம்பெருமான் நாராயணனையே குறிக்கும். அவன் ஒருவனே புருஷன், மற்றவர் எல்லோரும் ஸ்திரீ பிராயர்கள் என்று சாஸ்திரங்கள் சொல்லும். இந்த புருஷோத்தமன் உத்தமமான புருஷனாகவும் ஆவான். ஏன்னா புருஷர்களுக்கு முக்கிய லட்சணம் என்ன அப்படின்னு கேட்டால், உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவார்கள். உத்தியோகங்களில் சிறந்த உத்தியோகம் செய்வது எம்பெருமான் தான். ஜகத் ரக்ஷணம், ஜகத் பரிபாலனம் என்கிற சிறந்த தொழிலை, சிறந்த உத்தியோகத்தை செய்யக்கூடிய புருஷன் இந்த புருஷோத்தமனான எம்பெருமான். இப்பேற்பட்ட புருஷோத்தமன்கிற பெயரோடையே இந்த க்ஷேத்திரத்திலே விளங்குகிறார். இந்த க்ஷேத்திரத்தின் திருநாமம் என்ன அப்படின்னு கேட்டால், க்ஷேத்ரே கதம்பாபிதே என்கிறார் சுவாமி. கதம்ப க்ஷேத்திரமாம் இது. இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ஒரு சமயம் பிரம்மதேவன் எம்பெருமான் நாராயணனை சாட்சாத்கரிக்கணும் என்று தவமிருந்தாராம். இந்த புண்ணிய க்ஷேத்திரத்திலேயே தவமிருந்தார். அப்பொழுது எம்பெருமான் ஒரு கதம்ப விருட்சத்தின் வடிவத்தில் அவர் முன்னாடி தோன்றினான். வந்திருக்கிறது எம்பெருமானா இல்லையா அப்படின்னு பிரம்மதேவனுக்கு கொஞ்சம் சங்கை ஏற்படுமோன்னு நினச்சார் எம்பெருமான். ஆனால் பிரம்மதேவனுடைய பக்தியானது கதம்ப மரமே எம்பெருமான் அப்படிங்கிற உண்மையை உணர வைத்தது. இப்படி பக்தியோடு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி எம்பெருமான் தன்னைத்தானே சேவை சாதித்தான் பிரம்மதேவனுக்கு. இந்த க்ஷேத்திரத்திலே கதம்ப மரம் இருக்கிற இடத்திலே நாம் எப்பொழுதும் வசித்திருப்போம் அப்படிங்கிற வரத்தையும் கொடுத்தான். இந்த க்ஷேத்திரத்துக்கு கதம்ப க்ஷேத்திரம் அப்படிங்கிற பெயரையும் கொடுத்தான். க்ஷேத்ரே கதம்பாபிதே என்கிறார் சுவாமி. பூர்வாஸ்யோ புஜகேந்திரநாத சயனः. சரி, எம்பெருமான் இங்கே இருக்கும் திருக்கோலம் என்ன அப்படின்னு கேட்டால், புஜங்க சயன திருக்கோலம். ஆதிசேஷன் மீது அழகாக பள்ளி கொண்டிருக்கிறார் கிழக்கு நோக்கி. இங்கே இருக்கும் பிராட்டியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டால், ஸ்ரீபூரணா வல்லபா அப்படிங்கிறார். ஸ்ரீபூரணா, பூரணாதேவி, பூர்வாதேவி, பூரணவல்லி என்றெல்லாம் இங்கே இருக்கும் தாயாருக்கு திருநாமம் உண்டு. தாயாருக்கு இந்த திருநாமம் ஏற்பட்டதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இது பிரசித்தமான வரலாறு. ஒரு சமயம் பிரம்மதேவனுடைய 5வது தலையை பரமசிவன் கிள்ளிவிட்டார். அந்த 5வது தலை சிவனுடைய கையிலே ஒட்டி கொண்டது. ஒட்டின தலையானது கபாலமாக மாறியது. இந்த தலை, இந்த கபாலம் இவருடைய கையிலிருந்து விலகவே விலகாது அப்படிங்கிற சாபத்தை இட்டார் பிரம்மதேவன். அவருக்கு கோபம்.
தன்னுடைய பிள்ளையான சிவனே இப்படி தலையை பிடுங்கி விட்டாரே அப்படிங்கிற கோபத்தில் சாபம் கொடுத்து விட்டார். இந்த சாபத்துக்கு விமோச்சனம்தான் என்ன அப்படின்னு பரமசிவன் கேட்க, இந்த கபாலம் எப்பொழுது நிரம்புகிறதோ அந்த சமயமே உம்முடைய கையை விட்டு நீங்கும் என்று சாப நிவிருத்திக்கு வழி சொன்னார் பிரம்மதேவன். சரி, அந்த கபாலத்தை வைத்துக்கொண்டு அதை ரொப்பணும்னா என்ன பண்ணணும்? பிக்ஷை கேட்கணும் ஆங்காங்கே போய். அதனால் பிக்ஷாடனனாக பரமசிவன் உலகம் முழுக்க திரிந்தாராம் பிக்ஷை கேட்டு. யார்கிட்டக்க எவ்வளவு வாங்கிண்டாலும் அந்த கபாலம் நிரம்பவே இல்லை. பிக்ஷாடனராக திரிந்து கொண்டிருந்தார். இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தார். பிக்ஷாடனர் கோயில்னு ஒரு இடமும் இருக்கிறது இதே உத்தமர் கோயில் க்ஷேத்திரத்தில். இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து இங்கே இருக்கும் எம்பெருமானை பற்றியும் தாயாரை பற்றியும் அறிந்த பரமசிவன் லக்ஷ்மி தேவியினிடத்தில் போய் நாம் பிக்ஷை வாங்கிக் கொள்வோம் என்று நினைத்து அந்த கபாலத்தை ஏந்தி நின்றாராம். பூரணவல்லி என்று பெயர் கொண்ட மகாலட்சுமி அவருக்கு பிக்ஷையிட அந்த பாத்திரமும் பூரணமாயிற்று, கபாலமும் பூரணமாயிற்று. இதற்கு மேலே திருக்கண்டியூருக்கு சென்று அந்த கபால நிவிருத்தியை அடையும் என்று எம்பெருமான் சொன்னார். பத்ரிகாசிரமத்திலேயும் நிவிருத்தி கிடைக்கும் என்று சொன்னார். அங்கேயெல்லாம் போய் நிவிருத்தி அடைந்தார் என்று ஒரு கதை சொல்லுகிறது. இன்னொரு புராணத்தின்படி இந்த க்ஷேத்திரத்திலேயே கபால மோட்சம் கிடைச்சுடுத்து பிக்ஷாடனரான சிவனுக்கு என்றும் சொல்லுவார்கள். மொத்தத்தில் இந்த க்ஷேத்திரமானது மும்மூர்த்திகளும் விளங்கக்கூடிய க்ஷேத்திரம். பிரம்மதேவன் தபஸ் பண்ணின க்ஷேத்திரம், பரமசிவன் பிக்ஷாடனராக பூரணவல்லி இடத்தில் பிக்ஷை வாங்கின க்ஷேத்திரம், எம்பெருமான் புருஷோத்தமன் உத்தமனாக விளங்கும் க்ஷேத்திரம். உத்தமன் உத்தமன் என்று ஆண்டாளே கொண்டாடி இருக்கிறாள். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி என்று சொல்லி. அப்பேற்பட்ட வசத்தியான திருநாமம் உடைய எம்பெருமானை வைத்து கொண்டிருக்கும் க்ஷேத்திரம் இது. இதை அழகாக சொன்னார் சுவாமி. எப்படி சொன்னார்? ஸ்ரீமான் ஸ்ரீ புருஷோத்தமோ விஜயதே க்ஷேத்ரே கதம்பாபிதே பூர்வாஸ்யோ புஜகேந்திரநாத சயனஹ ஸ்ரீபூரணா வல்லபஹா. அடுத்து சொல்கிறார் ரம்பா விருக்ஷ கதம்ப தீர்த்த அப்படிங்கிறார். இந்த ஊரின் விருட்சம், ஸ்தல விருட்சம் எது அப்படின்னு கேட்டால் ரம்பா விருட்சம்னு சொல்லக்கூடிய வாழை கதலி அப்படிங்கிற விருட்சம். தீர்த்தமோ கதம்ப தீர்த்தம். விமானம் எது அப்படின்னு கேட்டால் மஹித சூத்யோக வைமானிகா, மகத்தான உத்தியோக விமானம். புருஷோத்தமனாக உத்தியோகம் செய்து கொண்டிருக்கிறான் இல்லையா எம்பெருமான், அதை உத்தியோக விமானத்திலே இருந்து செய்து கொண்டிருக்கிறான். இந்த ஊரிலே எம்பெருமான் பிரத்யக்ஷமாக சேவை சாதித்தான் பல பேருக்கு. யாருக்கு? திருஷ்டா ஸ்ரீ கலிஹத் கதம்ப வசுபிஹி சாத்யைஷ்ச யோகீஸ்வரைஹி. யோகீஸ்வரர்கள் என்று சொல்லக்கூடிய சனக சனந்தானாதிகளுக்கு சேவை சாதித்தான் எம்பெருமான். ஏன்னா இவர்களுடைய அறிவுரையின்படிதான் பிரம்மதேவன் இவ்விடத்திலே வந்து தபஸ் செய்ய முடிவு செய்தான். அதனால் இவர்களுக்கும் பிரத்யக்ஷம். அதே போல உபரிஸ்வர வசு அப்படின்னு ஒருத்தன் இருந்தான், அவனுக்கும் பிரத்யக்ஷமாக இருந்தான் எம்பெருமான். கலிஹத் என்று சொல்லக்கூடிய திருமங்கையாழ்வாருக்கும் பிரத்யக்ஷமாக இருந்து கொண்டு அவரிடத்திலிருந்து அழகிய ஒரு பாசுரத்தையும் பெற்றான். ஒரே பாசுரத்தினால் திவ்யதேசம் எனும் பெயர் பெற்ற ஊர் இது. பேரானை குறுங்குடி எம்பெருமானை திருத்தன்கால் உரையானை கரம்பனூர் உத்தமனை என்று மங்களாசாசனம் செய்கிறார் திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில். இந்த க்ஷேத்திரத்தில் நிறைய கல்யாணங்கள் எல்லாம் முடிவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பூரணவல்லி என்று தாயாருக்கு திருநாமம். எல்லாருடைய மனோரதங்களையும் பூரணம் செய்வாளாம் இவள், பூர்த்தி செய்வாளாம் இவள். அதனால் கல்யாணம் ஆகணும் என்றால் திருக்கரம்பனூருக்கு செல்லுங்கள் என்று பலஸ்ருதியும் கூறுவார்கள். அழகாக சுவாமியும் இந்த க்ஷேத்திரத்தை பற்றி இந்த ஒரு ஸ்லோகத்தினால் மங்களாசாசனம் செய்தார். அடுத்த க்ஷேத்திரத்தை அடுத்த வாரம் பார்க்கலாம்.